நிர்வாக குழு நடந்தது நானும் இதில் நிர்வாக குழுவில் யார் யார் கலந்துக்கிட்டாங்கன்னு செய்யணும். நிர்வாக குழு சம்பந்தமாக கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. பதில் சொன்ன நேரத்தில் வேதனையெல்லாம் என்று தனியும் எங்கள் தாகம், எப்போது நீங்கும் எங்கள் வேதனை, என்று காண்போம் எங்கள் ஒற்றுமை வளர்ச்சி. இதுதான் எங்களுக்கு இருக்கிற வேதனையெல்லாம் பிரச்சனையாக இருக்கு. நிறைய கேள்விகள் சென்னை அன்புமணி நிர்வாகம் நீக்கலை. யாராவது நீக்கிட்டாலும் தவறான செய்தியை நீக்கி அறிவிப்பது கொடுக்கல. அந்த ஐயாவோ நிர்வாகத்தில் யாரும் பேசணும். நிர்வாகம் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் முழுமையான பட்டியலை மருத்துவரையும் வெளியிட்டாங்க. நிர்வாகக்குழு வந்து அது நீக்கலன்றீங்க. ஆனால் இன்னைக்கு நிர்வாகி நியமனத்தில் வந்து அவருடைய பெயரை நீக்கியிருக்காங்களே, அந்த நகல் வந்து அவருடைய பேர் அன்புமணி ராமதாஸ் பெயரை நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சார். உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா சார்? அதில் பேரை செயல் தலைவர் பேரை நீக்கியிருக்காங்க. என்னங்க ஐயா முறையாக அறிவிப்பு வெளியிடுவார். அது பார்த்தீங்கன்னா இல்லைண்ணா, இப்போ நீங்க கொடுத்துக்கிற 21 பேர் சேர்த்துக்கிறாங்க சார். அஜித் பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்து விசாரணை எல்லாம் பண்ணலாமே தவிர எந்த காலத்திலும் எக்காரணத்தையும் கூடாது என்பதுதான் பாட்டாளி. அதோட தமிழ்நாட்டுடைய ஒரு மூத்த அறிஞராக இருக்கிற தமிழறிஞர் சேதுராமன் மறைவுக்கு எங்கள் மருத்துவரையா அவர்கள் சார்பிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பிலும் ஆழ்ந்த இரங்கலை இந்த முகரம் திருநாளில் இஸ்லாமிய சகோதர பெருமக்கள் அனைவருக்கும் மருத்துவரையா சார்பிலும் பாட்டாளி மக்கள் சார்பிலும் அதே மாதிரி எல்லாரும் பேசப்படுவோம். இன்னொரு ஆளும் பேசப்படுவோம். சாமி நாகப்படைய தெரியும். அவருக்கு அவரையும் இந்த நாளையில் பாட்டாளி சார் 8ஆம் தேதி செயற்குழு கூட்டம் நடக்குது திண்டிவனம் பக்கத்தில். அதில் எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க? செயற்குழு குடும்பத்தை கட்சிக்காரர் யாரெல்லாம் கலந்து உறுப்பினர்கள் பட்டியல் இருக்குது. அந்த பட்டியல் பார்த்தா தான் தெரியும். ஒட்டுமொத்த செயற்குழு உறுப்பினர்லாம் கலந்துப்பாங்க. எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க சார்? எவ்வளோ பேர் கலந்துப்பாங்க? அதில் அன்புமணிக்கு அழைப்பு இருக்குதா? இருக்கு. இப்போ நியமன கடிதத்தில் பேரே எடுத்துட்டாங்கல்ல சார், அதனால அவருக்கு அழைப்பு இருக்குதா? இல்லை வேற எதுவும் நடவடிக்கை எடுக்க போறாங்களா? வருவாரு நாங்கள் எதிர்பார்க்கிறோம்.